வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி ப்ரோட்டீன் தேவைக்கும் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களும் இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். அடுத்து வேர்க்கடலையில் இருக்க ஃபேட் பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்டு. இது நம்ம பாடியில் இருக்க பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு குட் கொலஸ்ட்ராலை அதிகமாக்கிறதுனால பேட் கொலஸ்ட்ரால்னால நமக்கு வர ப்ராப்ளம்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. வேர்க்கடலையில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அடுத்து அனிமிக் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கும் வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணுது. இந்த வேர்க்கடலை கூட வெல்லம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா வெல்லத்துலேயும் அயன் இருக்குது. அது இம்யூனிட்டியை பில்டு பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதனால இந்த வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஹெல்தி காம்போவாக இருக்குது. வேர்க்கடலை நல்லதுன்றதுனால அதிக அளவுக்கு எடுத்துக்கக்கூடாது. டெய்லி எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கை அளவு வேர்க்கடலை, கிராமில் சொல்லணும்னா 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ வாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வேர்க்கடலை லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த வேர்க்கடலை ஆல்ரெடி நான் வீட்டிலையே வறுத்து ரெடி பண்ணி வச்சது. கடையில் வறுத்து விற்கிற வேர்க்கடலையும் வாங்கி லட்டு ரெடி பண்ணிக்கலாம். லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையில் இருக்க இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிக்கணும். அடுத்தது வேர்க்கடலையை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கணும். அடுத்ததாக வேர்க்கடலை கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலையை அரைச்சிக்கணும். அடுத்து இந்த அரைச்ச வேர்க்கடலை கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். 3/4 கப் அளவு வெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். இனிப்பு குறைவாக வேணும்னு விருப்பப்படுறவங்க 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ ஆட் பண்ண வெல்லம் வேர்க்கடலையோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக மறுபடியும் அரைச்சிக்கணும். இப்போ வேர்க்கடலையும் வெல்லத்தையும் சேர்த்து அரைச்ச இந்த மிக்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரைச்ச வேர்க்கடலை லட்டு மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களாக லட்டு பிடிச்சிக்கணும். மீதி இருக்க லட்டு மிக்ஸையும் இதே மாதிரி லட்டு பிடிச்சிக்கணும். அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த லட்டு ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம குக்கிங் ஜெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.